உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தை உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மகப்பேறு மருத்துவர் ரம்யா நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இன்று ஒருநாள் புறநோயாளிகள் பிரிவை மருத்துவர்கள் புறக்கணித்ததால் நோயாளிகள் கடும் அவதி. புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சைக்காக டோக்கன் வழங்கப்பட்டதால் மருத்துவர்கள் வருவார்கள் என்று நோயாளிகள் காத்திருப்பு. இதனால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா மரத்துறையைச் சேர்ந்த முருகேசன் மனைவி சிவரஞ்சனிக்கு சுகப்பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை சுய நினைவின்றி இறந்ததால் சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்தது. இது தொடர்பாக பெற்றோர், உறவினர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதன் அடிப்படையில் பெற்றோர், உறவினர்களிடம் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் பானுமதி மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில் பிரசவம் பார்த்த மருத்துவர் ரம்யாவை தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மருத்துவர்களிடம் உரிய விசாரணை செய்யாமல் பெற்றோர்கள், உறவினர்களிடம் விசாரணை செய்ததன் அடிப்படையில் மருத்துவர் ரம்யா தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து இன்று மயிலாடுதுறையில் புறநோயாளிகள் பிரிவு சிகிச்சையை மட்டும் மருத்துவர்கள் புறக்கணித்துள்ளனர். 21 மருத்துவர்கள் இந்த புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் உள்ள அனைத்து அவசர சிகிச்சை பிரிவுகள் இயங்கி வருகிறது. ஆனால் புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவம் பார்ப்பதற்காக நோயாளிகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் காலை 7 மணி முதல் தற்போது வரை நோயாளிகள் காத்து கிடக்கின்றனர். பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் என ஏராளமானோர் மருத்துவர்கள் இல்லாததால் திரும்பி வேறு மருத்துவமனைக்கு செல்கின்றனர்.